யாழ்தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் தான் உங்கள் வழிபோக்கன் ஜீரவணன். இந்த வருடம் 2024 முடியுது. இந்த வருடம் முடிஞ்சு நாளை 2025 ஆரம்பிக்க போது இந்த வருடத்தின் இறுதி நிகழ்ச்சி தான் இருக்கேன். இனி வரப்போற வழிபோக்கன் 100வது வழிபோக்கனாக தான் அமையும். இந்த நிகழ்ச்சி ஏனைய நான் செஞ்ச நிகழ்ச்சி முற்றிலுமே வேறுபட்டது. எங்களுடைய வாழ்வியலை நாங்கள் எடுத்துக்கொண்டோம். நாங்கள் என்னோட பார்த்து எங்கள் வாழ்க்கையில இது கிடைக்கல அது கிடைக்கல என்று யோசிச்சு கொண்டு கவலைப்பட்டு கூட நானும் அப்படிதான் இருந்திருக்கேன். அதனால எந்த பிரியோசனம் இல்லை. எங்களோட வாழ்க்கையை நாங்கள் எவ்வளவு சந்தோஷமா வாழ்றோம் தான் முக்கியம். ஒரு வாழ்க்கை மேல வாழ்ந்து கொண்டே இருப்பேன். அதே மாதிரி நான் இருக்கிறத கொண்டு கப்பியா வாழ்ற இருந்தது குறைவு. அனைவருமே அதில் உழவிட்டு கொண்டிருக்கோம். உண்மையிலே பார்த்தால் இந்த பார்வையற்றோரால இங்க இசை நிகழ்ச்சி இடம்பெற போது யாழ் விழிப்புணர்வு சங்கத்தால் அந்த இசை நிகழ்ச்சி இடம்பெற போது அந்த இசை நிகழ்ச்சி தான் உங்களுக்கு காண்பிக்க போறேன். நான் இவ்வளவு காலம் செஞ்ச நிகழ்ச்சி உங்களுக்காக தான் செஞ்சிருக்கேன். ஆனால் இந்த நிகழ்ச்சி நிறைய பேர்கிட்ட கொண்டு வர சொல்லி கேட்கிறேன். இவருக்கான நிறைய வாய்ப்புகளை நான் உருவாக்கி கொடுக்கலாம். அதுக்கான சந்தர்ப்பங்கள் நாங்கள்லாம் அமைச்சு கொடுக்கணும். அதோட இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா இவர்கள் நிறைய பட்டதாரிகள் இருக்கணும். நிறைய பேர் பட்டம் படிச்சு நிறைய துறைகளில் வச்சிருக்கேன். கலைஞர்களாக கூட இருக்கணும். அதுல சில விஷயங்கள் எனக்கு கண்டே தந்தது. அதோட நான் கதைக்க போறேன். 2024 நாங்கள் செஞ்ச வெற்றிகள் தோல்விகளை பார்த்து அதே மாதிரி பிள்ளைகள் சரியில்லை பார்த்து திருத்தி கொண்டு 2025 புதுசாக ஆரம்பிக்கணும். அனைவருக்கும் புது வருட வாழ்த்துக்கள் முன்கூட்டியே தெரிவித்துக் கொள்றேன். அதோட இந்த நிகழ்ச்சிக்குள்ள நாங்கள் போகலாம். வாங்க பயணிப்போம். ஓகே, வணக்கம். உங்கள் ஸ்ரீ அறிமுகங்கிற பார்வையாளருக்கு வணக்கம். என்னுடைய பெயர் கனிஷ்டன். நான் கைதறியை சேர்ந்தேன். என் சொந்த இடமே கைதறி தான். நான் ஒரு பார்வை மாற்றுத்திறனாளி. நான் இப்போ பல்கலைக்கழகத்தில் கலைப்பு இடத்துல சமூகவியல் துறையில் நான் என்னுடைய பட்டப்படிப்பை நிறைவு செய்து இப்போ வேலைக்காக காத்திருக்கிறேன். நீங்கள் வேலைக்காக காத்திருக்க நேரத்தில் இப்படி விழிப்புணர்வு பெற்றோர் சங்கத்தால் இசை நிகழ்ச்சியில் ஒரு தொகுப்பாளர் ஆர்வம் உங்களுக்கு எப்படி வந்தது? எனக்கு பொதுவாக அறிவிப்பு அல்லது தொகுப்பு செய்கிறதுன்றா கொஞ்சம் பிடிக்கும். சின்ன வயதிலேருந்து வானொலி கேட்கறது அல்லது தொலைக்காட்சியில் யாராவது இந்த மாதிரியான தொகுப்பு நிகழ்ச்சிகள் செய்யல கேட்கறதா கூட அவதானிக்கிறது கொஞ்சம் கூட. நான் அது மூலமாக எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட். ஆனால் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் பெருசாக இப்படி தொகுப்பு செய்கிறதுல நான் ஈடுபட்டது குறைவு. அந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள் எனக்கு கிடைக்கல. அந்த மாதிரியான சந்தர்ப்பத்தை நான் உண்மையாகவே பெற்றுக்கொண்டது எங்களோட யாழ் விழிப்புணர்வு ஒரு சங்கத்தில் நான் இணைஞ்சு கொண்டதுக்கு பிறகு, இந்த நிர்வாக சபைக்கு வந்ததுக்கு பிறகுதான் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கக்கூடிய மாதிரி உனக்கு ஒரு நல்ல குரல் வளம் இருக்கு, நீ செய்யலாம்னு சொல்லி எங்களோட தலைவர் ஜோகலிங்கம் சுதாகரன் தான் அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை எனக்கு வழங்கினவர். இப்போ அந்த சந்தர்ப்பத்தை அவதானித்த இந்த வீனஸ் மருத்துவமனையினுடைய இயக்குனர் டாக்டர் வேணுகாந்தன் டாக்டர் தான் எனக்கு முதல் முறையாக தன்னுடைய வைத்தியசாலையிலேயே ஒரு நிகழ்வொன்று இந்த 5ஆம் ஆண்டு அந்த ஒரு அகவை நாள் அதுக்கு என்ன தங்களோட மருத்துவமனை இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வேணும்னு சொல்லி கூப்பிட்டவர். வழியால் அவர் தான் இந்த சந்தர்ப்பத்தை முதல் முறை எனக்கு வழங்கினவர். ஓகே, இப்போ உங்களுக்கு நீங்கள் பட்டதாரி தானே, உங்களுக்கு பட்டம் முடிக்கணும் ஆர்வம் எப்படி வந்தது? பட்டம் அது ஆர்வம்ன்றதுக்கு அப்பால் ஒரு பார்வை மாற்றுத்திறனாளியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எங்களோட கல்வித்துறையில் நாங்கள் முடிதாட்டிக்கு, அதாவது படித்து கேம்பஸ் வரையும் போகாட்டி எங்களுக்கான எதிர்காலம் ஒரு கேள்விக்குறியானதாக தான் இருக்கும். ஏனென்றால் நாங்கள் வேலைகளுக்கு போகிறது கஷ்டம். படித்து முடிச்சே வேலை இல்லாமல் இருக்கிறோம். எத்தனை வருடமா அவங்களோட வேலை இல்லாத பிரச்சனை இருக்கு? நான் பாஸ் அவுட் பண்ணது 2022ஆம் ஆண்டு. 2 வருஷத்துக்கு கூட ஆயிடுது. ஓகே, இப்போ என்னண்டா உங்கள்ட்ட நான் கேட்குற கேள்வி என்னண்டா, பார்வை இருக்கிற மனிதரை பார்க்குற உடல் அழகு இல்லாட்டி ஒரு மனிதரை பார்க்க தெரியும். ஆனால் உங்களோட எண்ண கருவில் மனிதர்ன்றதை நீங்கள் எப்படி வருவீங்க? மனிதரை எப்படி உங்களுக்கு தோணும்? மனிதர்ன்றார் ஒரு மனிதருக்கான வித்தியாசம் எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க? மனிதருக்கு பெருசாக வர விளக்கம் நான் சொல்ல வேண்டிய தேவை இல்லையா? அது பொதுவாக நான் சொல்கிறேன், யாராக இருந்தாலும் இன்னொரு மனிதனை மதிக்க தெரிந்தவனாயும் அதே நேரம் அவைக்கு இருக்கக்கூடிய ஒரு மாற்றுத்திறனாளியாக இருந்தாலும் சரி, மாற்றுத்திறனாளி அல்லாதவராக இருந்தாலும் சரி, அவையவே புரிஞ்சு நடக்கக்கூடிய மாதிரியான ஒரு பக்குவத்தை கொண்டிருக்க வேணும். கொஞ்சம் அந்த மாதிரியான ஒரு தன்மை இருக்குமா இருந்தால் அவையில் உண்மையிலேயே மனிதர்கள் தான். ஓகே, இப்போ நீங்கள் அந்த இசை நிகழ்ச்சி இது அவங்களோட முதலாவது நிகழ்ச்சி இல்லை, இதுக்கு முதல்ல எங்களோட யாழ் விழிப்புணர்வு சங்கத்தை பொறுத்த வரைக்கும் வழியால் வேறு நிகழ்ச்சிகள் நடந்திருக்குது. ஆனால் நான் தொகுத்து வழங்குற வழியால் இப்படியான ஒரு இசை நிகழ்ச்சி இதுதான் முதல் தடவை.
உண்மையில எனக்குமே சந்தோஷம். முதலாவது தோத்து அந்த நிகழ்ச்சியில நான் உங்களை மக்களுக்குள்ள கொண்டு சேர்க்கிறேன், நான் பெருமைப்படுறேன். வருங்காலத்துல நீங்கள் ஒரு பெரிய இடத்துல வந்து இருப்பீங்க. அப்பைக்கு நான் உங்களை வந்து நேர இன்டர்வியூ எடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் அமையும் நம்புறேன். நன்றி உங்களுக்கு. நன்றி நன்றி வாழ்த்துக்கள். நன்றி. எனது வைத்தியசாலையில் கூட ஒரு மாற்றுத்திறனாளி, அதாவது பார்வை இழந்தவர், தற்போது கோலிங் சென்டரில் வேலை செய்து கொண்டிருக்கின்றார். ஆனால் நிச்சயமாக அவர் அந்த வேலையை குறிப்பிட்ட நாளில் கற்று திறம்பட செய்கிறார். அதன் பின்பு மேலும் நாங்கள் அவர்களிடம் இன்னும் ஆட்களை கோரியிருக்கின்றோம். அவர்களும் எங்களுடன் சேர்ந்து வாழ வேண்டும். அவர்கள் மற்றவர்களிடம் கையேந்தும் நிலை வரக்கூடாது என்பதற்காக இதை அவர்களுக்கு நாம் உற்சாகப்படுத்தி இதை எங்களுடைய நிகழ்ச்சியில் மட்டுமல்ல வேறு நிகழ்வுகளிலும் அவர்களுடைய இந்த இசை கச்சேரிகளை புகுத்தி பிரபல்யம் அடையணும் என்று நான் வாழ்த்திக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை தற்போது அவர்கள் தொடங்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். வீனஸ் மருத்துவமனையினுடைய இந்த வருட இறுதி இரா போசன நிகழ்வு, அதாவது சுவை இரவு, இந்த இரவை யாழ் விழிப்புலன் அற்றோர் சங்கத்தினராகிய நாம் இசை இரவாக என்று மாற்ற இருக்கின்றோம். அந்த வகையிலே நிகழ்வினை ஏற்பாடு செய்திருக்கின்றார் எங்களுடைய வீனஸ் தனியார் மருத்துவமனையினுடைய டாக்டர் வேணுகாந்தன் ஐயா அவர்கள். உண்மையிலேயே மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வினை நமது யாழ் விழிப்புலன் அற்றோர் சங்கத்தினுடைய சாகித்யம் இசை குழுவினருக்கு வழங்கியிருக்கின்றார்கள். இன்று நாம் கரோக்கி வழியாக, அதாவது ஒலிப்பேழைகளை நாங்கள் இங்கே பதிவிறக்கம் செய்து அதன் மூலமாக இசை விருந்தினை இந்த சுவை விருந்தில் இணைத்து வழங்க இருக்கின்றோம். அந்த வகையிலே நாங்கள் நமது இசை நிகழ்வினை ஆரம்பிக்கலாம். நிகழ்விலே முதல் பாடலை வழங்க வருகின்றார், அதாவது பக்தி பாடல். இறைவனை வழிபட்டு ஏனைய பாடல்களுக்குள் நாங்கள் செல்லலாம். அந்த வகையிலே அவன் ஆறுமுகம் என்னை ஆளுமுகம் என்ற பாடலை இங்கே இசைப்பதற்காக நாம் அழைத்து நிற்பது எமது சாகித்யம் இசைக்குழுவினுடைய ஒரு பிரபலமான பாடகர் ஜெகதீசன் அவர்கள். இவரை பொறுத்தவரையிலே 13 தங்க பதக்கங்களை தன்னகத்தே கொண்டவர், சொந்தமாக்கியவர். ஆகவே நமது ஜெகதீசன் அவர்களின் குரலிலே அவன் ஆறுமுகம் என்னை ஆளுமுகம் இந்த பாடல். அவன் ஆறுமுகம் நம்மை ஆடுமுகம், அதில் புன்னகை மின்னுதைய கண்களில் ஆனந்த வெள்ளமையா, கண்களில் ஆனந்த வெள்ளமையா. அவன் ஆறுமுகம் நம்மை ஆளுமுகம், அதில் புன்னகை மின்னுதைய கண்களில் ஆனந்த வெள்ளமையா, கண்களில் ஆனந்த வெள்ளமையா. அஞ்சுதலை நீக்குகின்றாய், ஆறுதலும் ஆகின்றாய், எளி செய்தாருமையா. அஞ்சுதலை நீக்குகின்றாய், ஆறுதலும் ஆகின்றாய், எளி செய்தாருமையா. உண்மையிலேயே இவருடைய குரல் நமது TMS ஐயாவை அவருடைய குரலை ஞாபகப்படுத்தி இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். பாடலை பாடிய எமது ஜெகதீசன் அண்ணா அவர்களுக்கு நன்றியினை கூறிக்கொண்டு இந்த நிகழ்விலே அடுத்த பாடலை வழங்குவதற்காக நாங்கள் அழைத்து நிற்கின்றோம்.
நமது சாகித்யம் இசைக்குழுவினுடைய இன்னும் ஒரு சிறந்த பாடகர் சுரேந்திரன் அவர்கள். அவருடைய குரலிலே ஜெய்பீம் என்ற திரைப்படத்தில் ஷோன் ரோல்டன் அவருடைய இசையிலே இடம்பெற்ற தலகோதும் இளங்காத்து என்ற பாடல் அருமையான ஒரு பாடல். பிரதீப் குமார் அவர்களுடைய குரலிலே இந்த பாடல் உருவாகி இருந்தது. இங்கே இந்த பாடலை வழங்குவதற்கு நாம் அழைத்து நிற்பது எமது சாகித்யம் இசைக்குழுவினுடைய சுரேந்திரன் அவர்களை. தலகோதும் இளங்காத்து தேடி கொண்டு வரும் மரமாகும் விதையில்லா வாழை கொள்கிறோம். கலங்காத கலங்காத நீயோ நெஞ்சுக்குள்ள இருளாத விடியாத நானோ நெஞ்சுக்குள்ள ரொம்ப பக்கம்தான் பக்கம்தான் நிழல் நிற்குதே நிற்குதே ரொம்ப பக்கம்தான் பக்கம்தான் நிழல் நிற்குதே நிற்குதே உன்னை நம்பி நீ ஒன்ன போக இந்த பாத உண்டாகும் நிற்காம கண்ணோரோ ஏன் கண்ணீர் நிற்காம முன்னேறு அன்பால நீ கைசேரு நீ சேரு. கூற இல்லாத நிலவிலே காலம் எனும் தோழன் உன்னோடு தடைகளன் மாறுமோ காணால் இலை எல்லாமே தன்னாலே போராடு நீயே அறம் உண்டாகும் மண்ணேனே விதியுருள் நீ கடந்தால் காலை ஒளி வாசல் வரும் தோளில் நம்மை ஏந்தி கொள்ளும் நமக்கான நாள் வரும். ஒரு அருமையான ஒரு பாடகி அக்கா ஜோதி அவர்கள் ஆலயமணியின் ஓசையை நான் கேட்பேன் என்ற ஒரு பழைய பாடல் பி சுசீலா அம்மா அவர்கள் மெல்லிசை விஸ்வநாதன் ஐயா அவர்களுடைய இசைக்காக பாடிய பாடலை இங்கே வழங்க வருகின்றார். எங்கே உங்களுடைய கரகோஷங்களுடன் நாங்கள் இந்த பழைய பாடலுடன் இணைந்திருக்கலாம். பாடலை அருமையாக வழங்கிய எங்களுடைய ஜோதி அக்கா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து உங்களுடைய கரகோஷங்களுடன் இன்னும் ஒரு பாடல் இது பலராலும் விரும்பப்படக்கூடிய ஒரு அருமையான பாடல். கொல்லி பூவே சுத்தி வைக்க தேரே பல பல தோலே மலப்புரே கொல்லி பூவே சுத்தி வைக்க தேரே பல பல தோலே வளர்க்குறே கினாரே
விழிகளினாலே நான் உன்னை சுமக்கிறேன் இவைகள் கூட அடி மூட்ட மறுக்கிறேன் பம்பரம் போல நான் உன்னை சுத்துறேன் பகலில் கூட அடி பார்வை இழக்கிறேன் அடிவாடி ஏ அத்தை பெற்ற முட்டுக்கிறமே வந்து பல்கூறு சுண்ணாகத்து கொய்யா பழமே அடி புள்ளி பூவே சுத்தி வைக்க பேரு பல தோலே வளர்த்து வேண்டினாரே அன்னைக்கு மையாக தாம் போற என்ன பாக்க கண்ணா படலைக்கு நான் ஓம் சொன்னா அன்னைக்கு மையாக தான் போற. அருமையாக அந்த பாடலை பாடி சென்றிருக்கின்றார் எங்களுடைய குயின்டஸ் அவர்கள். உண்மையிலேயே உங்களை இந்த பாடல் மகிழ்வித்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். எங்கே உங்களுடைய கரகோஷங்களை மீண்டும் ஒருமுறை சத்தமாக வாழ்க்கையினுடைய தத்துவங்களை 8 வகுத்து நமக்கெல்லாம் தந்த ஒரு அருமையான பாடல். ராமையா எட்டுக்குள்ள உலகம் இருக்கு ராமையா அடரா ராமையா நான் புட்டு வைக்க போறேன் பாருயா எட்டுக்குள்ள வாழ்க்கை இருக்கு ராமையா எட்டுக்குள்ள வாழ்க்கை இருக்கு ராமையா முதிச்சு 8 படி சொல்ல போறேன் கேளையா ஓஹோ ராமையா எட்டுக்குள்ள உலகம் இருக்கு ராமையா அடடட ராமையா நான் புட்டு வைக்க போறேன் பாருயா. வணக்கம், உங்கள் சம்பந்தம் ஸ்ரீ அறிமோ. வணக்கம், நான் டிவி நேயர்களே வணக்கம். நான் யோகலிங்கம் சுதாகரன், யாழ் விழிப்புணர்வு சங்கத்தினுடைய தலைவராக இருந்து இந்த நிறுவனத்தை பரிபாலனம் செய்து வருகிறேன். ஓகே, உங்களோட இசை நிகழ்ச்சி இருக்குதானே, அது இப்போ எங்களோட மக்களுக்கு வேணும்னா என்னென்ன உங்களை தொடர்பு கொள்ளலாம்? எங்களுடைய இசை நிகழ்ச்சி பேர் சாகித்யம் இசைக்குழு. நாங்கள் கரோக்கியிலையும் பாடுவோம், வாத்தியங்கள் வைத்தும் பாடுவோம். நீங்கள் உங்களுடைய இளமைக்கு தற்புலங்களை என்ன பாத்தியங்கள்னா அதிக பணச்செலவுகள் எங்களுக்கு பணம் வேணும். கரோக்கி என்றால் நாங்கள் குறைந்த பணத்தோடு நாங்கள் வருவோம். நீங்கள் எங்களை நாட வேண்டிய தொலைபேசி தலைவர் யாழ் விழிப்புணர்வு சங்கம் 077 14 96 392 14 96 392 சாகித்யம் இசைக்குழு. ஓகே, இப்போ என்னன்னா நீங்கள் ஒரு மனிதர்களை நல்ல மனிதர் கெட்ட மனிதர்னு என்னோட கண்டுபிடிப்பீங்க? இப்போ இது ஒரு கேட்கக்கூடாத கேள்வி. அது இன்றைக்கு யார் நல்லவர் யார் கூடாதவர் என்பதை பிரித்தெடுப்பது கூட மிக கடினமான சூழல். ஆனாலும் அவர்களை பழகுகிற போது நாங்கள் அவர்களை புரிந்து கொள்வோம். எங்களோடு இணைந்து பயணிக்கக்கூடியவரா, எங்களுக்கு பொருத்தமானவரா இல்லையா. ஓகே, உங்களுக்கு இப்போ நிறைய வசதிகள் வந்து கொண்டு இருக்கு. நீங்கள் இதை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள், வெள்ளடி சம்பந்தப்பட்ட ஆக்களுக்கு தெரிவிக்கணும். உங்களுக்கு அவசரமா அத்தியாவசியம் தேவைப்படுறது என்னவா இருக்கு? டான் தொலைக்காட்சி நேயர்களே, மனிதநேயம் உள்ள உங்களால் தான் 48 வருஷமாக எங்கள் நிறுவனம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. உங்கள் உதவியினால் நாம் 95 கண் பார்வையற்றவர்களை பட்டதாரியாக்கி இருக்கிறோம். இன்னும் 20 கண் பார்வையற்றவர்கள் பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பை தொடர்ந்து வருகிறார்கள். இதுக்கெல்லாம் உங்கள் மனித வளம், அறிவு வளம், பொருள் வளம் தான் காரணம். தொடர்ந்தும் உங்கள் அன்பளிப்புகளை எமக்கு வழங்க வேண்டும் என்று நாங்கள் உங்களை வேண்டுகிறோம். உறவுகளே, தற்போது நாங்கள் ஒரு 10 பேருக்குரிய காணி வழங்குவதற்காக
15 லட்சம் ரூபாய் பணம் சேர்த்திருக்கிறோம். இன்னும் ஒரு 5 லட்சம் ரூபாய் பணம் இருந்தால் 10 பேருக்கு அந்த காணியை வழங்கி நாங்கள் வீட்டு திட்டங்களை மேற்கொண்டு வழங்க இயலும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒருவருக்கு வீடு கட்டிவிட்டோம், அதற்கு மெனசெல்ல கூடம் இல்லை. அந்த மெனசெல்ல கூடம் கட்டுவதற்கு எங்களுக்கு ஒரு 3 லட்சம் ரூபாய் பணம் தேவைப்படுகிறது. எனவே அதுக்கு நீங்கள் உங்கள் அன்பளிப்புகளை வாரி வழங்க வேண்டும் என்று வேண்டுகிறேன். எல்லா தொடர்புகளுக்கும் 077 14 96 392 என்ற நம்பரோடு தொடர்பு கொள்ளுங்கள். உறவுகளே, எங்கெல்லாம் பார்வையற்ற பார்வை குறைபாடு உள்ளவர்கள் இருக்கிறார்களோ அவர்களை எங்கள் நிறுவனத்துக்கு அழைத்துக் கொண்டு வாருங்கள். அவர்களையும் சமத்துவமாக சம வாய்ப்போடு உழைத்து வாழ இந்த நிறுவனம் வைக்கும். அதற்காகத்தான் நாங்கள் இந்த நிறுவனம் தொடங்கப்பட்டது. இன்றைக்கு 330 கண் பார்வையற்றவர்கள் இருக்கிறார்கள். வடபுலத்திலே யாரும் கண் தெரியாது என்று கை நீட்டி பிச்சு எடுக்காமல் வாழ வைத்த பெருமை எங்கள் நிறுவனத்தையே சேரும். எனவே கண் தெரியாதாக்கள் எங்கள் குடியரோடும் நாங்கள் எங்கள் முயற்சியை சொல்றோம். யாழ் விழிப்புணர்வு சங்கம் இலக்கம் 28 முதலாம் ஒழுங்கை கோயில் வீதி யாழ்ப்பாணம், அதாவது வைத்தியசாலை வீதியில US கொட்டலுக்கு ஒப்போசிட்டா இருக்கிற நிலையில 3 மாடி பில்டிங்ல எங்கள் நிறுவனம் இருக்குது. உண்மையிலே நீங்கள் செய்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். என்னென்னா வந்து நாங்கள் போய் ஒரு ஆள்கிட்ட கையேந்திர விட எங்களோட திறமை எங்களை முயற்சியை பாய்ச்சி அதுக்கான உழைப்பை நாங்கள் எடுத்துக்கொள்கிற நல்ல விஷயம். எங்களோட உறவுகள் வந்து இயல்பாக வந்து கலை மீது நாட்டம் கொண்டவர்கள்லாம் இசையாக இருந்தாலும் சரி, என்ன வழியாக இருந்தாலும் சரி. அப்போ உங்களோட இசை நிகழ்ச்சிக்கு வந்து நிறைய பேர் வந்து அழைப்பினம். அதுக்கான ஆரம்பமாக தான் இந்த நிகழ்ச்சி அமைது. போக நீங்கள் நிறைய நிகழ்ச்சி செய்ய அதை நம்புறேன். அதுக்கு வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. இன்று கூட வீனஸ் மருத்துவமனையினுடைய உரிமையாளர் வேணுகாந்தன் சார் அவர்கள் எங்களுக்கு இந்த வாய்ப்பை தந்திருக்கிறார். இந்த வாய்ப்பினூடாக 100 மருத்துவர்கள் இந்த இசை இரவிலே கலந்திருக்கிறார்கள். இனி எங்களுக்கு தொடர்ந்தும் வாய்ப்புகள் வரும் என்று நம்பிக்கையோடு இருக்கிறோம். வேணுகாந்தன் சாருக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தந்தமைக்கும் என்னுடைய செவ்வியை மக்கள் மயப்படுத்த இருக்கிற டான் தொலைக்காட்சிக்கும் நன்றி. நன்றி. வணக்கம். என்னுடைய பேர் கோபாலகிருஷ்ணன் மதன். நான் தற்பொழுது சாபகச்சேரி பிரதேச செயலகத்தில் ஒரு அபிவிருத்தி உத்தியோகத்தராக கடமையாற்றுகிறேன். உங்களோட கல்வியை நீங்கள் எங்கே மேற்கொண்டீங்க? எனது பாடசாலை கல்வியை மட்டக்களப்பிலே தரிசனம் விழிப்புணர்வு பாடசாலையிலே கல்வி பயின்று சாதாரண தரம், உயர்தரம் என்பவற்றை சிவானந்தா தேசிய பாடசாலையிலே படித்து வந்தேன். ஓகே. அதுக்கப்புறம் இந்த வேலைக்கு வந்துக்கிறீங்க. அதுக்கப்புறம் உயர்கல்வியை படிச்சிருக்கீங்களா? பல்கலைக்கழகம் படிச்சிருக்கீங்களா? எனது பல்கலைக்கழகத்தை மட்டக்களப்பு வந்த கிழக்கு பல்கலைக்கழகத்திலே கல்வி பயின்று பட்டப்படிப்பை முடித்தேன். ஓகே. இப்போ எத்தனை வருஷமா நீங்கள் வேலை செஞ்சுருக்கீங்க? தற்பொழுது நான் 2020ஆம் ஆண்டு நியமனம் கிடைத்தது. அதிலிருந்து இன்று வரை கடமையாற்றிக் கொண்டிருக்கேன். ஓகே. உங்களுக்கு அந்த வேலை எப்படி இருக்கு? சொல்லப்போனால் தென்மராட்சி பிரதேச செயலகத்திலே பார்வையற்ற அபிவிருத்தி உத்தியோகத்தராக நான் மட்டும்தான் இருக்கின்றேன். எனக்கென்று ஒரு வேலை எனக்கென்று ஒரு வேலை இன்னும் தரவில்லை. நான் தற்பொழுது GS அட்மின் அவர்களோடு சேர்ந்திருக்கிறேன். எனக்கென்று ஒரு வேலை என்று இன்னும் தரவில்லை. உங்களுக்கும் கல்வியில் வந்து லட்சியம் இருந்தா, நான் ஒரு பல்கலைக்கழகத்துக்கு போகணும், பல்கலைக்கழக பட்டதாரி வரணும் ஒரு ஆசை இருந்தா? நிச்சயமா. அது எப்படி உங்களை சாத்தியப்படுத்த முடிஞ்சது? நான் சிறு வயதில் சொல்லும் போது 13 வயதிலே என்னுடைய தாயை இழந்தேன். அதற்கு முன்பு 1999ஆம் ஆண்டு என்னுடைய தாயும் தந்தையும் மட்டக்களப்பிலே தரிசனம் விழிப்புணர்வு பாடசாலையிலே கொண்டு சேர்ப்பித்து என்னுடைய ஆரம்ப கல்வியை, அதாவது பிரெயில் பயிற்சியை தரிசனத்திலே படித்தேன். இரண்டாம் ஆண்டு தொடக்கம் AL மட்டும் சிவானந்தா தேசிய பாடசாலையில் கல்வி பயின்று பின்பு பல்கலைக்கழகத்தை தெரிவு செய்யப்பட்டது.
ஓகே, உங்களுக்கு வந்து ஒவ்வொரு மனிதரையும் வந்து எப்படி வேறுபடுத்தி கண்டுபிடிப்பீங்க? குரலை வச்சா இல்லாட்டி என்னதை வச்சு கண்டுபிடிப்பீங்க? ஒவ்வொருத்தரையும் வந்து என்னென்ன கண்டுபிடிப்பீங்க? இவரானவர் என்ன கண்டுபிடிப்பீங்க குரலை வச்சா? நெருக்கமாக பழகியவர்கள் என்றால் அவர்களுடைய நடைகள், அவர்களுடைய அதாவது உடையிலே சென் வாசனையின் ஊடாக அடையாளம் காணக்கூடிய இருக்கும். அல்லது இப்போ வீதியிலே போய் கொண்டிருக்கும் போது அதாவது பைக் சத்தம் அதை வைத்துக்கொண்டு மதிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு பாதையில் பயணிக்க தெரிஞ்ச பாதைன்னா அதில் எப்படி பயணிப்பீங்க? என்னென்ன உங்களுக்கு அதில் போகக்கூடிய மாதிரி இருக்கும்? தெரிஞ்ச பாதை என்றால் ஈஸியாக அந்த பாதையை கடந்து செல்லலாம். இதை வச்சு அந்த பாதை வளையுதுன்றதை கண்டுபிடிக்கும். அதாவது எங்களுடைய வெள்ளைப்பிரம்பை வைத்து அந்த பாதைகளை இலகுவாக அடையாளம் காண முடியும். அந்த சக்தி உங்களுக்கு இருக்கு. அந்த சக்தி வந்து வெள்ளைப்பிரம்புக்கு இல்லை. அதாவது நாங்கள் பழக்கப்பட்ட இடங்களிலே செல்லக்கூடிய நீங்கள் இப்போ மட்டக்களப்பில் பிறந்து யாழ்ப்பாணத்தில் வந்து வேலை செய்றீங்க. 2 இடத்துக்கான வித்தியாசம் உங்களுக்கு உணரக்கூடிய மாதிரி இருக்கு. அந்த ஒரு வித்தியாசமாக இருக்கும், இந்த ஒரு வித்தியாசம். அதாவது மட்டக்களப்பிலே சொல்லப்போனால் நடமாடுவது கொஞ்சம் கடினம். என்னை பொறுத்த மட்டில் கடினம். ஏனென்றால் இந்தியத்திய வீதிகளையும் அங்கத்திய வீதிகளையும் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது வீதிகளில் ரோட் சைட்லேயே கான்கள் போட்டிருப்பாங்க. அங்கே இங்கே வந்து அந்த கானை வந்து மூடி இருக்காங்க. அதாவது கிடங்கை வந்து மூடி இருக்காங்க, பிளேட் போட்டு மூடி இருக்கணும். அதை வந்து இலவாக நடந்து போகக்கூடிய மாதிரி இருக்கும். அங்கே கொஞ்சம் கஷ்டம். ஓகே, நன்றி. நன்றி. இந்த நிகழ்ச்சி நான் இவ்வளோ நாள் செஞ்ச நிகழ்ச்சியை வந்து முற்றிலும் வேறுபட்ட நிகழ்ச்சி தான். இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள் மட்டுமே தெரிஞ்சு இல்லாமல் உங்களோட உறவுகள் நண்பர்களுக்கு கட்டாயம் தெரியப்படுத்தணும் வேண்டாம். வந்து அவர்களுக்கு அடுத்த படியை நோக்கி செல்லக்கூடிய ஒரு முயற்சியாக இருக்கும். இப்போ நாங்கள் இசையில் வந்து நிறைய நிகழ்ச்சியில் பார்க்குறோம். நாங்கள் இசை கலைஞரை வாழ்த்துற நாங்கள் எங்களோட சொந்தங்களை தாண்டி இந்திய இசை கலைஞரை கூட நாங்கள் ஊப்பிட்டு செய்கிறோம். எங்களோட பண்பாடு பாரம்பரியம் இருக்குது. அப்படி இருக்கிற நாங்கள் வந்து எங்களோட உறவுகளுக்கு வந்து செய்கிறது கட்டாயம் செய்யத்தாமணும். அதே நேரம் வந்து இதை அனுசரை செய்து இதை ஊக்குவித்தவர் வந்து விளம்பர நோக்கம் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் அவர்களுக்காக தான் இந்த நிகழ்ச்சி செஞ்சேன்னா உண்மையிலே மருத்துவத்துறையை பொறுத்தவரை எனக்கு சிறு வயதிலிருந்து மருத்துவத்துறையில் சரியான மரியாதை இருந்து வந்தது. ஒரு 7 பிறகு மருத்துவத்துறையில் எனக்கு பெற்றிருந்தது, வைத்தியர்கள் நிறைய பெற்றிருந்தது. இந்த வருடம் கூட எனக்கு மிக நெருக்கமானவர் வந்து மருத்துவர் ஆகிக்கிறார். அவருக்கும் இதில் வாழ்த்து செய்யலாம். இந்த மருத்துவத்துறையை சார்ந்தவர்கள் செய்த நிகழ்ச்சி தான் இந்த நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி வந்து இதோட நிற்காமல் வருகிற வருடங்களில் உங்கள் ஆலயங்கள், உங்கள் வீடுகளில் வந்து இவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு நான் கேட்கல. இவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் நீங்கள் வழங்கும் பொழுது உங்களுக்கு தெரியும், இவருக்கு திறமைகள் தெரியும். தெரிய வழிக்கிறீங்க நீங்களே மறுபடியும் இவர்களை வந்து உங்களோட நிகழ்வுகளுக்கு பாய்ப்பீங்கள். அவ்வளோ திறமையை வளர்த்து வச்சிருக்கீங்கன்னா அவ்வளோ நல்லா தான் இருந்த நிகழ்ச்சி. நான் வந்ததில் சந்தோஷமாக இந்த நிகழ்ச்சியை ரசித்தேன். நீங்களும் அதை ஒரு தடவை ரசித்து பாருங்கள். ரசித்து பார்த்தா பிறகு உங்களுக்கே விளங்கும் தரமானதா தரம் இல்லையான்னு சொல்லி. அப்போ இந்த வருடம் வந்து இதோட நிறைவடைகிறது, இந்த வழிபோக்கு நிறைவடைகிறது. அடுத்த வருடத்தில் உங்களை சந்திக்க போகிறேன். அதுக்கு முதல் அனைவருக்கும் முன்கூட்டிய ஆங்கில புதுவருட நல்வாழ்த்துக்கள். என்ன ஒரு நிகழ்ச்சியில் 100ஆம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களது உங்கள் வழிபோக்கம் செய்கிறவன். நன்றி, வணக்கம்.